நீங்க பாட்டுக்கு அர்ஜுன் மாமாட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டீங்க. அவன் எனக்கு ஃபோன் பண்ண போறான்னு பாருங்க. ஏன் நீ சொல்ற வைக்கிறேன்னு கண்டிப்பா என்ன திட்டுவா. ஏன் அருண் எனக்கு இது தேவையா? சொல்லுங்க. அவகிட்ட திட்டு வாங்கணுன்னு இப்ப ஃபோன் பண்ணி காட்டுக்கத்தான் என்கிட்ட கத்த போறா. ஏன்பா நான் வேணாம் வேணாம் சொல்லாதீங்கன்னு எவ்வளவோ சொல்றேன். கேக்குறீங்களா? தேவையா நமக்கு? அவளோட புத்தி தான் நமக்கு தெரியுது. அவ இன்னைக்கு மட்டுமா அப்படி பண்ணிட்டு இருக்கா? அப்போதுல இருந்து அவ இப்படிதான் பண்ணுவா. என்னை கொஞ்சம் கூட அவளோட தங்கச்சின்னு அவ நினைச்சதே கிடையாது. இன்னைக்கு மட்டும் புதுசா அவ பண்ண போறா. நான் ஏதோ அவளுக்கு ஏன்னா அவங்க ஒரு ரேஞ்சில் இருக்காங்க அருண். அப்போ நம்ம அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் சீப்பாக தெரியும்ல. இவன் என்ன நமக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைப்பா. அதனால வேணாம் விடு. நான் உன்னை கேட்க வேணாம் இன்னும் சும்மா நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணி அர்ஜுன் மாமாட்ட சொல்லிட்டேன். அர்ஜுன் மாமா அவளை கண்டிப்பாக திட்டியிருப்பாரு. அவள் என்ன டென்ஷனில் இருக்காளோ எப்போ எனக்கு ஃபோன் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாள். ஃபோன் பண்ணி என்னை ஏதாவது அவளால் முடிஞ்ச அளவுக்கு என்னை திட்டினா மட்டும்தான் அவளுக்கு மனசே ஆறும். நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவளுக்கு எண்ணெயெல்லாம் சுத்தரவே ஆகாது. அப்புறம் உன்கிட்ட மட்டும் சத்யா ஃபோன் பண்ணி சொன்னுச்சுன்னு வையேன், உடனே என்கிட்ட சொல்லிடு சரியா? இதுக்கெல்லாம் பயப்படுறவன் இந்த அருண் கிடையாது. நீங்க சொல்லுவீங்க எனக்கு அவ ஒரு வார்த்தை மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினாலே அழுக்க தன்னால வந்துடும். நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போவீங்க. அப்பா எப்படிங்க உங்களாலலாம் அப்படி பேசுறதுக்கு முடியுது? வேணானா சரி நான் வேணான்னு சொல்கிறேனே. சோனி வேணான்னு சொல்கிறாளே எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுன்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இப்போ உன்கிட்ட சொன்னுச்சுன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி திருப்பி அவங்களுக்குள்ள ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிட்டா தேவையா? நம்மளால அவங்க ஏதாவது ப்ராப்ளம் வேணான்னு தான் சொல்கிறேன். அது நமக்கு பிரச்சனை. நீ தான் வீட்டுக்கு வந்தா நோய் நோயின்னு சத்யா என்ன அப்படி கேட்டுட்டா, சத்யா என்ன இப்படி கேட்டுட்டான்னு அழுகுறா. மூஞ்சிய பாரு. சரி அழுகிறியே, உன்னை பாவமா இருக்கே. சரி பாவம் போல இருக்கு, நம்ம சும்மா விடலாமா? இப்படி பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்குன்னு என் மச்சான்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். இது ஒரு தப்பா? நீ தானம்ட்டி அழுகிற. நீ அழுகாம கேஷுவலா இருந்தீன்னா நான் பெருசா கண்டுக்க போறது இல்ல. அப்போ நான் உன்னதான் திட்டியிருப்பேன். இப்போவும் நான் உன்னதான் திட்டுறேன். நீ ஏன் ஃபோன் பண்ண போற? நீ எதுக்கு ஃபோன் பண்ணி பேச போற? உனக்கு தேவையா? உன் வேலை என்னமோ அதை பார்க்க வேண்டியதானே. இப்போவும் நான் உன்னை அதைத்தான் கேட்குறேன். அப்படி இல்லை அருண். அம்மா வந்து இப்படி பண்ணுறாடி அப்படி பண்ணுறாடி ஒரு மாதிரி எனக்கு நினச்சே பார்க்க மாட்டேங்கிறா. சரி அப்பா அம்மா அப்பாவும் நினைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு வந்து அம்மா வந்து புலம்பும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? சரி ஓகே நம்ம கொஞ்சம் அவகிட்ட எடுத்து சொல்லுவோம். எடுத்து சொன்னான்னா அவள் கொஞ்சம் புரிஞ்சுப்பா. அவள் கொஞ்சம் கேட்டுப்பா. நம்ம கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அவள் என்னதான் எடுத்து சொன்னாலும் அவள் காதில் வாங்குற ஐடியாவே கிடையாது. அவள் காதில் வாங்குறவளா இருந்தால் ஓகேன்னு இருப்பா. அவள் அப்படி கிடையாது அருண். அவள் வந்து சரியான திமிரு பிடிச்சவளா இருக்காளே. இப்போ என்ன உங்க அக்காவுக்கு என்ன பெரிய பயமா? திருப்பி உன்கிட்ட ஏதாவது கால் பண்ணி வம்பு பண்ணிட்டு இருந்துச்சுன்னு வையேன், என்கிட்ட சொல்லு. டேரக்டா வீட்டுக்கு போயிடுவேன். என்ன நினச்சி பண்ணிட்டு இருக்கீங்க நான் போய் கேட்குறேன். ஆமா. ஏன் எதுக்காக? ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வந்தாங்களா, அன்னைக்கு மட்டும் என்ன நடந்துச்சு? சண்டை தானே. ஆனாப்புல வாங்கிட்டு வந்த சாப்பாடு கூட சாப்பிடல. உக்கா ரொம்ப தும்மல் பிடிச்சிதான் ஆடிட்டு இருக்கு, பாத்துக்கோ. சரி விடுப்பா, இதனால என்னப்பா? வீடு அவளை பற்றி தான் தெரியும். அவள் எப்போவுமே இப்படி தான். அர்ஜுன் மாமாக்கே அடங்க மாட்டா. அர்ஜுன் மாமா என்ன சொன்னாலும் அவள் கேட்குற கேரக்டரே கிடையாது. அப்போது நம்ம சொன்னால் மட்டும் கேட்கவா போகிறா? அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி நாமளாவது அவகிட்ட கால் பண்ணி பேசலாமேன்னு நினச்சேன் நான். ஆனால் பேசியிருக்க கூடாதுன்னு அப்படின்னு இப்போ தான் தோணுது. தேவையே இல்லாத விஷயத்துக்கு நாமையே போட்டு மனசை குழப்பிட்டு. சரி விடுங்க. சரி நீங்கள் கிளம்புங்க. சரி சோனி, நான் உன்னால தான் நான் டென்ஷன் ஆனேன். இல்லைனா நீ கேட்காம சரி ஓகே விடுமான்னு உங்கள் அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீ பேசாட்டுக்கு இருந்திருக்கலாம்ல. இங்கே பாரு, இப்போ சொல்கிறேன், அக்காவாவது தங்கச்சி அது இனிமேல் உங்கள் அக்கான்னு உட்காந்துட்டு ஃபோன் பண்ண பார்த்துக்கோ, அவ்வளோதான். உனக்கு என்னைக்காவது ஒரு நாளுக்காவது கால் பண்ணியிருக்கா சோனி? எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை. முன்னாடி வேணா கல்யாண டைமில் தம்பி தம்பி பிறந்த டைமில் வேணா உனக்கு கால் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போலாம் உனக்கெல்லாம் ஒரு டைம் கூட கால் பண்ணாது. பண்ணவும் கிடையாது. எனக்கு தெரியும் நல்லாவே. அதனால நீயா இனிமே ஃபோன் பண்ணாத சரியா? அதுவா ஃபோன் பண்ணா என்னன்னு கேளு. இல்லையா விட்டுரு. நீயா கால் பண்ணி எதுவுமே பேசாத, எதுவுமே கேட்காத. அது எப்படி நானா ஃபோன் பண்ணி பேசாமல் இருக்க முடியும்? கேட்காம இருக்க முடியும்? சொல்லுங்கள். கேட்க தானே செய்யணும். என்ன பண்ணுறது? நான் கன்சீவாக இருக்கேனே. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாளா வச்சாலான்னு அதுக்கு ஒரு புறணி பேசிகிட்டு இருப்பா. நம்ம தானே பண்ண மாதிரி இருக்கும், கேட்குற மாதிரி இருக்கும். அவள் தான் அப்படி கேரக்டராக இருக்கா. நாமளும் அது அவளை மாதிரியே இருந்தால் அது தப்பு வரும்னு அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன். அவள் கேரக்டர் மாதிரியே நாமளும் இருக்கணுமா என்ன அப்படின்ட்டு. ஆனால் அவளுக்கு அது புரிய மாட்டேங்குது. சரி சரி விடு. உன் அக்கா என்னைக்குமே திருந்தவே செய்யாது. ஆனால் இன்னைக்கு அர்ஜுன் செம்மையாக கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், செம்மையாக நான் போட்டு விட்டுட்டேன். நல்லாவே போட்டு விட்டுட்டேன். என்ன ஆனாலும் ரைட்டு. இனிமேவாது உன் அக்கா திருந்தும்னு நினைக்கிற? வாய்ப்பே கிடையாது சோனி.
அதே ஏன் உங்கள் அக்கா மட்டும் இப்படி இருக்கு எப்பவுமே? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்பீங்க, அப்போ இப்படித்தானே பண்ணிட்டு இருக்குமா? இப்போ மட்டும் இல்லை அருண், எப்போவுமே அது என் கூட சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கும். என்ன விஷயம்னாலும் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு 2 பேத்துக்கும் ஃபைட் வந்துட்டே தான் இருக்கும். கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பாப்ல, உடனே சண்டை வந்துடும். என்ன பிரச்சனைனாலும் சண்டை வரும். அது ஏன்னே தெரில, சத்யா எப்போவுமே அப்படி தான், புரிஞ்சுக்கவே செய்யாது. சரி, ஓகே, நீ அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணா சோனி. சரி, நான் வரேன். திரும்பி நான் வரும்போது என் அக்கா ஃபோன் பண்ணிச்சு, கால் பண்ணிக்கலாம், கால் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ணாத. ஏன்னா ஏதாவது டென்ஷன் ஆகி தான் உனக்கு கால் பண்ணும். நீ பாட்டுக்கு ஃபோன் அட்டன் பண்ணி நான் வரும்போது வீட்டுக்கு வருவேன் ஏன்னு அழுதுட்டு ஏதாவது பண்ணிட்டு உக்காந்துருந்தேன்னு வையேன், அவ்வளோதான், நான் என்ன செய்வேன்னு தெரியாது. ஓகேவா? அழுதுட்டு மட்டும் உட்காந்தேன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிடுவேன் நான். எல்லாரும் நான் கால் பண்ண நான் எடுக்கவே இல்லை, சரியா? ஆமாம், எதுக்கு தேவையா என்ன? நான் ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேன் பண்ணாலும். நான் பண்ணாதன்னு தான் சொல்கிறேன். சரி, ஓகே, தம்பியை பார்த்துக்கோ, கிளம்புறேன். சரி. அர்ஜுன் மாமாட்ட எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்டு சொல்லுங்க என்கிட்ட. ஆமாம், நம்மளால அங்கே ஏதோ உங்களுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்கு கேட்குறேன். ஆனால் ஆயிட்டு போகுது, அதனால என்ன, போ, நீயே கண்டுக்கிற. சரி, நான் ஏங்க, இங்கனே வெயிட் பண்ணுறீங்களா? நான் ஓடி போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். இருஞ்சு, நான் போகிறேன். இல்லைங்க, ஒரு நிமிஷம், நான் தானே வாங்கி வச்சுட்டு வந்தேன், அதுக்காக. நீ ஃபாஸ்ட்டாக போயிட்டு சீக்கிரம் வா, சரியா? 2 கடை தள்ளி ஃபாஸ்ட்டாக போயிட்டு சீக்கிரம் வரணுமா? கூட வரீங்களா? நீ போய் வாங்கிட்டு வா, நான் வெயிட் பண்ண. ஓகே. சொல்கிறதே கேட்க மாட்டேன் அப்பா. இப்போ 2-3 நாளாக தான் கொஞ்சம் அவள் மூஞ்சியே ஒரு ஃப்ரீயாக ஹாப்பியாக நம்ம கூட பழைய மாதிரி இருக்கா. இல்லை, இந்த குழந்தைய நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருப்பா. எங்கிட்டோ இப்படி தான் மனசு மாறினான்னு தெரில, எப்படியோ ஓரளவு மாறி பழைய மாதிரி சூப்பராக ஹாப்பியாக பேச ஆரம்பிச்சிட்டா. அதுவே போதும். ஆனாலும் நம்ம அதுக்காக சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா அவளோட மனவேதனை அவளுக்கு தான் தெரியும். அவள் குழந்தைய பிரிஞ்சிருக்கிறத பற்றி அவள் தான் யோசிக்கணும், பாவம். அதுக்காக நம்ம ஹாப்பியாகக்கூடாது. ஐயோ, நம்ம குழந்தைய நினச்சிட்டு இருக்காம இருக்காளே அப்படின்னு நம்ம ஹாப்பியாகக்கூடாது, பாவம். ஏங்க, நீங்க சரவணன் தானே? ஆமாம், சரவணன் தான். நீங்கள்? ஓ, நீங்களா? நான் உங்களுக்கு தெரியுதா? ஞாபகம் இருக்கா? என் பேரு வாசுகி. ஞாபகம் இருக்குமே. எப்படிங்க ஞாபகம் இல்லாம இருக்கும்? உங்களுக்கு நான் எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிருக்கேன், ஞாபகம் எப்படிங்க இல்லாம இருக்கும்? நான் எப்படி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ பெரிய துரோகம் நான் செஞ்சிருக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க. உங்களை நான் பார்ப்பேன்னு நினச்சே பார்க்கல. ஆனால் என்னைக்காவது பார்க்குறப்போ மன்னிப்பு கேட்கணும்னு கண்டிப்பாக நினச்சேங்க. நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த புரோக்கர்கிட்ட விசாரித்தேன், அவங்கள பார்த்தேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நான் கேட்டேங்க. இன்னும் இல்லைன்னு சொன்னாங்க. ரொம்பவே எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அவங்க லைஃப்பை வீணாக்கிட்டு இப்படி வந்துட்டோமே அப்படின்ட்டு. ஏங்க, இன்னுமாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலை? யாருங்க சொன்னது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு? அட, நீங்கள் வேற. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், கல்யாணம்லாம் ஆயிட்டு. ஏங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் தேடினீங்க, சூஸ் பண்ணீங்க, அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க, அப்படி எப்படி ஆயிடுச்சு. எனக்கு துரோகம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. பட் உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிறது எதுவும் கேட்காம இருந்திருப்பாங்க. அதனால கல்யாண டைமில் அப்படி போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நல்லா இருக்கேங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனால் ரொம்ப நான் தப்பு பண்ணிட்டேங்க. ஏன், என்னாச்சு? திரும்ப திரும்ப ஏன் அதே சொல்கிறீங்க? விடுங்க. ஏங்க, யாருங்க இது? இவங்க நீங்க? நானா? யாருங்க இவங்க? உங்க ஒய்ஃபா சரவணன்? ஆமாம், என்னோட ஒய்ஃப் தான் இவங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன சரவணன் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நான் யாருன்னா, சரவணன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிவு பண்ணி அப்புறம் நான் ஓடிட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களே. பாவங்க, அவங்க லைஃப்பை நான் வீணாக்கிட்டு போயிட்டேன். யாருங்க சொன்னது நீங்கள் லைஃப்பை வீணாக்கிட்டீங்கன்னு? ஆமாங்க, அதுதான் உண்மை. அவங்க லைஃப்பை வீணாக்கிட்டு நான் அப்படி போயிட்டேன். நினச்சே பார்க்கல நான் அப்படி போவேன்னு, தெரியுமா? ஆனால் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம கல்யாணம் ஆக போதுன்னு எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பாங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவ்வளோ சொன்னாங்க, தெரியுமா? ஆனால் ஓடிட்டேன் நான். நீங்கள் இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாம்ல? ஆமாங்க, இப்போவும் நான் ஃபீல் பண்ணுறேங்க. இவங்களை ஏமாற்றிட்டோம், இவங்களை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன். உங்கள் லைஃப் அப்படி வீணாக்கிட்டோம், மோசம் பண்ணிட்டோன்னு. அதுக்காக நான் டெய்லி கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையட்டும்னு. அதுங்கங்க, நான் ஒன்று சொல்லவா? இங்கே பாருங்க, நீங்கள் விட்டுட்டு போனதுனால தான் எனக்கு இவ்வளோ ஒரு ஹாப்பியான லைஃப் அமைஞ்சிருக்கு. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா? நீங்கள் விட்டுட்டு போன ஒரே காரணம் தான், ஒரு வேளை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க, நான் என்ன ஆகிருப்பேன்னு தெரியாது.
நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்கள் கூட வாழ்ந்துருப்பீங்கன்னு வைங்க, நான் எங்கே இருப்பேன், என் நிலைமை நேரம் என்ன ஆயிருக்கும், அவ்வளோதான் ஃப்ளாப் ஆகிருக்கும் என்னோட லைஃபே. நான் என் லைஃப்பில் தோற்று போய் சோர்ந்து இருந்த டைமில் எனக்கு கை கொடுத்து மேலே எழுப்பி விட்டு சரவணன் தான் தெரியுமா. அது ஏன் நீங்கள் போன ஒரே காரணத்தினால தான் இப்போ நாங்கள் ஹாப்பியாக இருக்கோங்க. அப்படிங்களா? ஆமாம். இன்னொரு விஷயம், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சரவணன். நான் போனேன்ல, என்னை அவன் நல்லாவே வச்சுக்கல தெரியுமா. டெய்லிக்கும் அடிக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுறான். அவங்க வீட்டில் அவங்க அம்மாவும் சரி, ஓடி வந்துட்டவன்னு ஒரு மாதிரி என்ன கேவலமாக பேசுகிறாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க தங்கச்சி அக்கா எல்லாருமே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சரவணன். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா. இப்போ தான் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சாரி. பரவாயில்ல, நானா உங்களை ஏமாற்றி ஓடுனேன். இப்போ என் லைஃப் இப்படி கேவலமாக போயிடுச்சு. என் தப்பு தானே, கடவுள் அதனால எனக்கு கொடுத்த தண்டனைன்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன். ஐயோ, ஏன் வாசுகி இப்படி அலறீங்க? பாவம், விடுங்க. அழாதீங்க, ஹஸ்பண்ட் போக போக சரியாயிடுவார். இல்லை சரவணன், உங்களுக்கு துரோகம் பண்ணதுனால தான் என் லைஃப் இப்படி வீணாக போயிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்ல பையன் புரோக்கர் சொன்னாங்க, ரொம்ப நல்ல பையன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல பையனை போயிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதான் இப்படி ஆயிட்டேன். பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும் சரவணன். சோச்சோ, ஏங்க அழுகுறீங்க? நானும் இதே மாதிரி தான் ஒரு பையன்கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு வெளியில் போயிடுங்க, வெளியில் வந்துடுங்க. திருப்பி உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும். நான் இப்படி தான் அந்த லைஃப்பை விட்டு வெளியில் வந்தேன். எனக்காக சரவணன் இருந்தார். நினச்சே பார்க்க முடியல அந்த லைஃப்லாம். ஏங்க நீங்கள் அவன்கிட்ட கிடந்து கஷ்டப்படணும்? அவன் டெய்லிக்கு குடிச்சிட்டு வந்து அடிப்பான், நீங்கள் அதெல்லாம் தாங்கிட்டு அவன் கூட வாழணும்னு என்ன அவசியமா என்ன? உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு இது வச்சுக்கோங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க தானே, நல்ல ஒரு வேலைக்கு போங்க, தனியாக வந்துடுங்க, அப்பா அம்மாட்ட போங்க. இல்லைன்னா தனியாக இருந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். அவன்கிட்ட இருந்து கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பாக காத்துட்ருக்கோம். வாங்களே வீட்டுக்கு, லஞ்ச் சாப்பிட்டு போகலாம். பரவாயில்லைங்க, கூப்பிட்ட வரைக்கும் நன்றி. ஹாப்பியாக வாழுங்க, சரியா? வரேன். அழாதீங்க வாசுகி, லைஃப் பெட்டராக அமையும் சரிங்களா? அழாதீங்க, பாவமாக இருக்கு உங்களை பார்க்கும். என்னோட தலைவிதி இப்படிதான் சரவணன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சாரி, உங்ககிட்ட ரொம்ப நாளாக மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு அதுக்காக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சாரி சரவணன். சரிங்க. சரி, நான் வரேன்.